தனா மட்டும் உங்க பொண்ணு இல்ல, நாங்களும் தான். அப்படி இருக்கும்போது நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக நாங்க அடிப்பிரதட்சணம் பண்ணக்கூடாதா? உங்க எல்லாருக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. அம்மா, நீங்க ஊர் தலைவியா வந்தா எங்களுக்கு எவ்வளவு நல்லது செய்ய போறீங்க. எங்களுக்கு அது போதுமா? நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கைய கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். உங்களுக்கு தேவையான அத்தனை நல்லதுகளையும் நான் பண்ணுவேன். இதுக்கு மேல வேற எங்களுக்கு என்னமா வேணும்? அம்மா கேட்டீங்கல்ல, நீங்க தான் ஜெயிப்பீங்கன்றதுக்கு இதை விட பெரிய சாட்சி வேணுமா? உங்களுக்கு கடவுள் அருளோட சேர்ந்து இவங்களோட நம்பிக்கையும் இருக்கு. கண்டிப்பா நீங்க தாம்மா ஜெயிப்பீங்க. ஐயோ தனா, தனா, தனா பாத்து எந்திரி. தனா பாத்து. கதிரு வா. அடி பிரதர்ஷனம் பண்ற என் பொண்ணு இப்படி தள்ளி விடுறியே, கேவலமா இல்ல உனக்கு? அடி பிரதட்சணம் பண்றதா இருந்தா அப்படி ஓரமா போய் பண்ணணும். வழியில பண்ணா இப்படிதான் இடிக்க வேண்டியதா இருக்கும். ஜானகி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? ஏன் கண்ணை பட்டுடும் போல இருக்கு. பாட்டி, உங்க கண்ணெல்லாம் ஒன்னும் பண்ணாது. நான் பெரியம்மாவுக்கு திருஷ்டி கழிச்சிட்டேன். ஓஹோ, சரி சரி சரி. தங்கச்சி, உன்னை இப்படி பார்த்தா புதுசா இப்பதான் அரசியலுக்கு வர்ற மாதிரியே தெரியல. அவ்வளவு லட்சணமா இருக்க. அப்படி சொல்லுங்க மாமா. ஆமா அண்ணி, உங்களை பாக்குறது புதுசா பாக்குறது மாதிரியே இல்ல. உங்ககிட்ட ஒரு கம்பீரம் இருக்கு. உங்ககிட்ட எல்லாம் அந்த புவனேஸ்வரி எல்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே அப்படியே ஒண்ணு வச்சு நாளடி விலகி போ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா அண்ணி, என்னமா இருக்காங்க எல்லாரும். இதுக்குதான் நீங்க நில்லுங்கன்னு நான் சொன்னேன். எதுக்கு? தேவையில்லாத வேலையெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். நான் உன்னை போக சொன்னல, நீ நிக்க வேண்டியதானே? உங்களை உங்க அண்ணன் போட்டோலயாவது வச்சு பாப்பாரு. ஆனா என் வீட்டுக்காரரு விட்டது தொல்லைன்னு மறந்துடுவாரு. ஐயோ, இந்த வீட்டுக்கு நான் தான் பொறுப்புனாலும் இப்போ நாம தான் வீட்டு வேலையெல்லாம் பாக்குறோம். இதுல இவங்க மட்டும் பதவிக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்னே தெரியல. வீட்டு வேலை மட்டும் இல்ல, இவங்களுக்கு கூட நம்ம சேவகம் பண்ற மாதிரி ஆயிடும். சீனு, பெரியம்மாவோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்புறம் ஐடி கார்டெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் மாயா. நாமினேஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் தயாரா எடுத்து வச்சிருக்கேன். சரி. ஜானகி, ஏங்க, என்ன பயமா இருக்கா? இல்லங்க, நீங்க என் கூட இருக்கும்போது நான் ஏன் பயப்பட போறேன்? நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு. இப்ப கிளம்பலாம் வாங்க. வாங்க. அத்த 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 அத்த, காலையில பால் வாங்க போன தனாவை காணோம் அத்த. பால் பாக்கெட்டும் கூடயும் ரோட்ல கிடந்துச்சு. அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்தா. அவளை எப்படியாவது காப்பாத்தணும். ஐயோ, தனாக்கு என்னாச்சு? எங்க எங்க நம்ம தனா? என்ன நடந்துச்சு? ஐயோ, பிள்ளைக்கு என்ன இருக்குமோன்னு தெரியலையே. ஐயோ ரகு, ஏதாவது பண்ணப்பா. மச்சா, இது நிச்சயமா அந்த புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும். ஐயோ ஆமாண்ணே, அண்ணி நாமினேஷன் பண்றத தடுக்கிறதுக்காக அவதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பானே. ஆமா மச்சான். ஆமாங்க, எங்க வீட்டு வாசலையே கார்ல பாம்பு வச்சு வெடிக்க செஞ்சவ தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள அடியாளுங்களை அனுப்பி அவளை அடிக்க வச்சா. இன்னைக்கு
நம்மள பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போக விடாம பண்ண நம்ம தனாவை ஏதாவது பண்ணிட போறாங்க. முதல்ல தனா எங்கன்னு கண்டுபிடிக்கணும், சரியா? ஹலோ ஹலோ ஜானகி அம்மா, என்ன இப்படி பதட்டமா ஹலோ சொல்றீங்க? ஆமா, நீங்க இன்னைக்கு போனாவுக்கு எதிரா தேர்தலுக்கு நாமினேஷன் கொடுக்க போறீங்கல்ல? போங்க, சீக்கிரமா போய் கொடுங்க. ஏன்னா நல்ல நேரம் போயிட போகுது. நீ யாரு? எங்க இருந்து பேசுற? ஓ, என் தனா. நான் யாருன்னு சொல்லலல்ல. நான் தான் உங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறவன். ஹலோ ஹலோ, நான் பார்வதி பேசுறேன். சொல்லு பார்வதி. வீட்ல ஒரே கலவரமா இருக்கு. இன்னும் அக்கா பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போகவே இல்ல. மாமா சீனுவையும் கதிரையும் கூட்டிக்கிட்டு தனாவை தேடி போயிருக்காரு. ஜானகி போலல்ல, அதான் எனக்கு வேணும். அண்ணே, நம்ம நினைச்சது நடந்துருச்சுண்ணே. என்னம்மா சொல்ற? ஆமா அண்ணே, இப்பதான் பார்வதி போன் பண்ணா. தனா கிடைக்காம ஜானகி நாமினேஷன் பண்ண போக மாட்டேன்னு சொல்லிட்டாலாம். எப்படிமா? எப்படி இந்த அண்ணனோட வேலை? சூப்பர்ண்ணே. ஜானகிக்கு எங்க அடிச்சா வலிக்கும்னு தெரிஞ்சு அந்த தனாவை தூக்கிடுங்கன்னு சொன்னேன். நீங்களும் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்க. நாமினேஷன் பண்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஜானகி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது வரைக்கும் அந்த தனா அவங்க கைக்கு கிடைக்க மாட்டான். தங்கச்சி, நீதான் இந்த ஊர் நகரம் என்ற தலைவி. அது இப்பவே முடிவாயிருச்சு. புவனா வாழ்க, புவனா வாழ்க. நான் அண்ணா போஸ்ட்ல ஜெயிக்க போறேன். ரகுராம் கிட்ட போட்ட சவால்லையும் ஜெயிக்க போறேன்னு. ஜெயிக்க போறேன். அண்ணே, போலாமா? போலாமா? எல்லாம் ரெடியா இருக்கு. நீ வெளியே வா, அங்க உனக்கு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. வாமா. டேய் சீனு, ஃபோன் ஆஃப்ல இல்ல, லொகேஷன் காமிக்கிறேன். குடு. எந்த இடம்டா இது? டேய், என்னடா கடைக்கு போனோம், இன்னும் காணோம்.